அன்வர், அன்வர் கொஞ்சம் நில்லு. சொல்லுங்க முஹ்சின் சாப், எங்கே போயிட்டு வர பயணம் அன்வர்? பைசத்துறைக்கு சோட்டு பார்சல் எடுக்க போனது, கொஞ்சம் சுணங்கி வர சொல்லிட்டாங்க. அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாமே. அது சரி, பைசல் துறையில பொஞ்சாயிட கதை என்ன வாச்சு அன்வர்? என்னத்து சொல்ல முஹ்சின் சாப், ஊருக்குள்ள வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று எல்லா இடத்திலையும் அவையுட கதை தான். என்னவென்றாலும் பைசல் துறை நல்ல மனுஷன், எங்கட தூரத்து சொந்தமும் கூட. ஓடி ஓடி பணத்தை தேடி பொஞ்சாதிய நல்லா வைக்க சின்ன பாடாப்பட்டாரு நம்ம பைசல் துறை. அதுக்கு தான் சொல்ற, டிரைவரை டிரைவரிட இடத்துல வச்சுக்கணும், பொஞ்சாதிய பொஞ்சாதியிட இடத்துல வச்சுக்கணும் என்று. என்ன சொல்லுற நீ? என்னத்த சொல்ல, அவளுக்கு பிடிச்ச கொழுப்பு இல்லையண்டா தங்க பவும் போல இருக்கிற பைசல் துறையை விட்டுட்டு டிரைவரோட ஓடி போவாளா? அடக்கி வாசி அன்பரு, இவங்கடையாவது காதுல பட்டுட்டுன்னா சுபுகு முடிஞ்சு ஊறுபாலாய் பேசுற கூட்டத்தை போல எங்களையும் ஆக்கிடுவாங்க. மண்ணை போல பைசல் துறைக்கு நல்லாவே பசி பிடிச்சு போல என்ன பார்க்கத்தான் பாராது. நீ நல்ல ஆள் தான் அன்பரு, எனக்கு சோறு எடுக்க வந்த மனுஷனே நீ இவ்விடத்துல இருந்து கதைச்சிக்கிட்டு இருக்கிற. அப்படியெல்லாம் இல்லை பைசல் துறை, பார்சலுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமென்றாங்க. கொஞ்ச நேரம் முஹ்சின் சாப்போட நின்று பேசிக்கிட்டு இருங்க, நான் மறுபடி போய் பார்க்கிறேன் பார்சல் போட்டுட்டாங்களா என்று. வாங்க பைசல் துறை, உள்ள ஊற்றிய கோபி இருக்கும். அன்வர் வரும் வரைக்கும் ரோட்டில் நிற்க தேவையில்லை. இனி உள்ளே வாங்க, யாரோ போல முட்டத்துல நினைக்கு. ஏய், பைசல் துறை வந்திருக்காரு, அவருக்கும் எனக்கும் 2 கோப்பி கொண்டு வாங்க. கேள்விப்பட்டேன், மனசுக்கு வருத்தம் தான் பைசல் துறை. இனி சொல்லுங்களே, பொஞ்சாதியோட செய்தி ஏதும் கிடைக்குதா? என்ன செய்தி கிடைக்கிறதுக்கு? 3 நாளா பார்சல் சோறு டீ கோபிங்கிறதும் அன்வர் வந்து ஊட்டி தந்தா தான். பொறுங்க, கோப்பியை எடுத்துக்கிட்டு வாரேன். காருக்குள்ள முன் சீட்ல போல வீட்டுக்குள்ளையும் டிரைவருக்கு முன்னிடம் கொடுத்ததால வந்த வினைதான் இது. இந்தாங்க. நான் வாரேன் முஹ்சின் சாப், அன்வர் வந்தா சொல்லுங்க, நான் போயிட்டு. சரி, நான் ஒன்று சொல்லவா? நீங்க இதையே யோசிச்சு இருக்காம உங்களுக்குன்னு ஒரு வழியை பாருங்க பைசல் துறை. அப்படியும் யோசிக்காமல் இருக்க முடியுமா முஹ்சின் சாப்? குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற அவன் போல ஒரு டிரைவரை தேடிக்கிறது லேசுப்பட்ட காரியமா? இப்படித்தான் நாங்க ஒவ்வொருத்தருட விஷயங்களை வச்சு யோசிக்கிறது. ஆனா அவங்க யோசிக்கிற விதம் வேற இல்லையா மக்கள்?